மலேசியாவிலே மிகப்பெரிய இந்த பிரபலமானவர், அவருக்கு பவுன்சரே ஒரு 30-40 பேர் வருவாங்க பவுன்சர். அப்படி மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு அங்கே மாலிக் அவர்கள் பெரிய தொழிலதிபர். அவர்கள் தான் ஜனநாயகன் ஃபங்க்ஷனே நடத்துகிறாங்க. இப்போ மலேசியாவில் வந்து அஜித் இருக்கார், கார் ரேஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இருக்காங்க. மலேசியா குட் பேடா இல்லை ஒரு டைலாக்கே பேசுவோம், மலேசியா போட்டாடா. மேபி ஒருவேளை விஜய் வந்து கூப்பிட்டாருன்னா அஜித் போகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உண்மையிலே போனார்னா அந்த தளபதியினுடைய திருவிழா தளபதி திருவிழாவாக திரிக்கும். இப்போது பரப்புரையில் பஸ்ஸில் விஜய் போகும்போது அஜித் ரசிகர் ஃபோட்டோ கொடுக்கும்போது அதில் பிரியமுடன் விஜய்னு கையெழுத்து போட்டுலாம் கொடுத்தார். நல்ல பாண்டிங் இருக்குது, நல்ல நட்பு இருக்குது. பிக் ஸ்டார் யாரும் போகலை சார். நீங்கள் சொல்கிறது மாதிரி விஜய் அவர் கூட நெருங்கிய நட்பு வட்டாரும் போது அவர் இயக்குன டைரக்டர்ஸு போகிறாங்க. லோகேஷ் போகிறாரு, நெல்சன் போகிறாங்க, அட்லி அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன இப்போ விஜய் வாய்ப்புகள்னா அட்லின்ற ஒரு டைரக்டரே கிடையாது. இந்த பொலிட்டிக்கலாக வந்து சில நடிகர்கள் போக தயங்குறாங்க விஜயோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பராசக்தியோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, அதில் ரஜினி அண்ட் கமல் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இது பொலிட்டிக்கல் கேமாக மாறுதா சார்? விஜய் வர்சஸ் எஸ்கே அப்படின்னு மாறுதா, இல்லை ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு மாறுது? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மலேசியா இங்கே வந்து எல்லா நடிகர்களுமே இப்போ வந்து இருக்க ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அஜித் சார் அண்ட் சிம்பு சார் வந்து இப்போ மீட் பண்ணாங்க. அண்ட் 27ஆம் தேதி ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அங்கே நடக்க போகுது. ஸோ அஜித் சார் அங்கே இருக்கிறதுனால அஜித் சார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் அட்டன் பண்ண போகிறாரு, பல முன்னணி நடிகர்கள் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது. அது உண்மையா சார்? இல்லை, இப்போ மலேசியாவில் வந்து அஜித் இருக்கார், கார் ரேஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இருக்காங்க. மலேசியா குட் பேடா இல்லை ஒரு டைலாக்கே பேசுவோம், மலேசியா போட்டாடா. அவர் மலேசியா ரொம்ப லைக் பண்ணுற ஒரு துபாய் தான் ரொம்ப 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 லைக் பண்ணுவார். துபாயில் அஜித் வீடெல்லாம் இருக்குது. துபாய் போவார், லண்டன் போவார். இப்போ மலேசியாவில் ஒரு டென்ட் அடிச்சிருக்காரு. காரணம் இந்த கார் ரேஸ்க்காக அவர் போன ஒரு விஷயம்தான். பட் அங்கே அஜித் இருக்கிறதுனால அங்கே கூட வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து சிறுத்தை சிவாவும் அண்டு டைரக்டர் ஏஎல் விஜயும் இருக்காங்க. இதோட சுரேஷ் சந்திரா உள்ளே இருக்கார். இப்போ இவர்கள் எதுக்காக போனான்னு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் ஓடிட்டே இருக்கு எல்லாருக்குமே. ஒன்றும் இல்லை, அஜித்துடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே. அவர் பைக் ரேஸ் போனது, கார் ரேஸ் போனது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அப்பைக்கப்போ வந்து எடிட் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 15 நிமிஷம் சொல்லி அங்கே கட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடிட்டிங்கே பண்ணி ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி ஒரு டியூரேஷன் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உள்ளது மாதிரி ஏஎல் விஜய் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே போனது கூட பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸில் அவர் வந்து அஜித் இறங்கி வர்றது, நடக்கிறது, திரும்புறது, ஃபேன்ஸ்கிட்ட கை காமிக்கிறது, காரில் ஏறி உட்கார்றது, இந்த ரோல், இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக அவர் வந்து அதை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக தான் விஜய் போயிருக்கார். சிறுத்தை சிவா எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா அடுத்த படம் AK64 தான் ஆதிக்க ரசிகன் பண்ணுறாரு. 65 படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் எப்படி சார்? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏதோ வேலைப்பா சிறுத்தை சிவாவோட படமே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாசிபிளா அது? ஏங்க, அஜித்தை வந்து வேற மாதிரி ஒரு காமிச்சதே சிறுத்தை சிவா தாங்க. வீரம் எடுத்துங்க, விஸ்வாசம்லாம் எடுத்துங்க. அஜித்தை வந்து வேற ஒரு மாசாக கொண்டு போய் காமிச்சாருங்க, வேதாளம்லாம். நீங்கள் அப்படி இருக்கும்போது சிறுத்தை சிவாலாம் வந்து அஜித்துடைய 2 கண்ணில் ஒரு கண் சாலினா இன்னொரு கண் சிறுத்தை சிவா. நான் சொல்கிறேன், அவங்கள ஒரு நல்ல ஒரு நட்பு பாண்டிங் இருக்குது, பிரதர்ஸ் பாண்டிங் இருக்குது. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு அவ்வளோ கழிச்சிருக்கு, ரொம்ப லைக் பண்ணக்கூடிய 2 பேருமே. சிறுத்தை சிவா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அஜித் விட்டே தர மாட்டார். சென்னையிலலாம் அவர் ரொம்ப போர் அடிச்சதுன்னா டக்குன்னு சிவாவுக்கு ஃபோனை போட்டு 2 பேர் கார் எடுத்து நைட்டு பூரா சென்னை சுற்றுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பீச், மெரினா பீச்செலாம் காரில் சுற்றுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதில் சிறுத்தை சிவா அடுத்த படத்துக்கான AK65 படத்துக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 65க்குள்ளே இன்னொருத்தரும் உள்ளே வர்றாரு இப்போ. ஸோ பில்லா டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவர் உள்ளுக்குள்ளே வர்றாரு இப்போ. 65 சிவா போவாரா, விஷ்ணுவர்தன் போவாரா அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. அது நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 64 ஆதிக்கு. இப்போ மலேசியாவில் போயிருக்கிறது வந்து அஜித் வந்து ஒரு விளம்பரம் படம் ஒன்று பண்ணுறாரு. அதில் நீங்கள் ஷேட்டில் காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பா கோலாவுடைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பார். ஏன்னா அதில் கொஞ்சம் மணி அவருக்கு வருது, ஏன்னா இப்போ தேவைப்படுது. ஏன்னா இந்த பணத்தெல்லாம் வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போகல, அவர் ஃபாரின் சுத்த போகல, கார் ரேஸ்குள்ளே போடுறாரு, அவருடைய டீம் ஒர்க்குக்கு கொடுக்குறாரு ஃபுல்லாக. அதற்கு தான் இந்த விளம்பரம் படம். முன்னாடியே விளம்பர படம் நிறையா பண்ணியிருக்காரு, 2 விளம்பர படம் பண்ணியிருக்காரு. நெஸ்கஃபே சம்திங் ஒன்று, ஒரு செப்பல் மியான் செப்பல் பண்ணார். பட் ரொம்ப பல வருடங்களுக்கு பிறகு இது பண்ணுறாரு. காரணம் வந்து நிறைய ஸ்பான்சர்டு அவருக்கு இல்லை.
அதனால் பணம் நிறையா தேவைப்படுது, டீம் ஒர்க்கிங் நிறையா கொடுக்குங்கிற அந்த ஒரு நோக்கம்தான். இவ்வளோ பல கோடிகள் வாங்குறான்னு சொல்கிறாங்க இல்லையா, பல கோடிகளை வாங்கி அவர் வீட்டில் பாக்கெட்டில் போய் இரும்பு புட்டியில் புட்டியே வைக்கல. அவர் இந்த கார் ரேஸுக்காக பைக் ரேஸுக்காக வந்து அவர் அந்த டீம் ஒர்க்கிங் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டே இருக்கார். ஸோ எதற்காக அந்த விளம்பரம் படத்துக்கு பண்ணாலும் அது சிறுத்தை சிவா பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் அந்த ஒரு டீம் ஒர்க்கு 2 பேரும் போயிருக்காங்க. இப்போ அதனால் சிறுத்தை சிவாவும் விஜயும் வந்து அங்கே போயிருக்காங்க. இப்போ இதோடு சேர்த்து இப்போ சிம்பு அங்கே உள்ள இருக்கார். காரணம் கேட்டிங்கன்னா அங்கே வந்து மாலிக்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் தொழில் இருப்பார். ஸோ மலேசியாவிலே மிகப்பெரிய இந்த பிரபலமானவர், அவருக்கு பவுன்சரே ஒரு 30-40 பேர் வருவாங்க பவுன்சர். அவரெல்லாம் நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறான்னு வச்சுங்களேன், இன்கேஸ் திடீர்னு பசி எடுக்குது போகலாம் அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு 20 பவுன்சர்ஸு நேராக ஹோட்டலில் போவாங்க. அங்கே ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 40 பேர் சாப்பிட்ருந்தா கூட 40 பேர் வெளில போயிடுவாங்க. இவர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. அதற்குள்ள பில்லு என்னமோ அந்த ஹோட்டலுக்கு இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு அங்கே மாலிக் அவர்கள் பெரிய தொழிலதிபர். அவர்கள் தான் ஜனநாயகன் ஃபங்க்ஷனே நடத்துகிறாங்க. இப்போ அதுதான் நான் கொஸ்டினாக கேட்க வந்தேன். அவர் நடத்துகிறார். இப்போ அங்கே ஒரு நகை ஜுவல்லரி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது தான் லாஸ்ட் இயர் சம்திங் வந்து யஷ் வந்தார், கேஜிஎஃப். அவர் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி வச்சு மிக பிரமாண்ட கிராண்டாக பண்ணாங்க. இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணும்போது தான் சிம்புவை கூடும்போது சிம்பு அங்கே போய் இருந்தார். இப்போ சிம்பு அங்கே போயிருக்கும்போது அஜித் அங்கே இருக்கார். அப்போ 2 பேரும் நல்ல ஒரு பிரதர்ஸ் பாண்டிங்கில் இருக்கிறவங்க. அப்போ சிம்பு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரும்போது தான் அஜித்தை மீட் பண்ணுறாங்க. அஜித்துடைய அந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட காஸ்டியூம்ஸை இந்த சிம்புகிட்ட கொடுத்து போட சொல்கிறாங்க. எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க. அங்கே சிம்பு ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் உலகம் பூரா எல்லா ரசிகர்கள் இருக்காங்க நம்ம நடிகர்கள், தமிழ் நடிகர்களுக்கு. அங்கே சிம்பு கொடுத்து சிம்பு போட வச்சு அஜித் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் தெரியுது நமக்கு. அதை இல்லை அங்கே ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, அஜித்தோட சிம்பு பேசுகிறாங்க. சிம்பு நாளைக்கு இங்கே சென்னை வந்துடுறார், நேராக வந்து மதுரைக்கு போகிறார். அவருடைய அரசன் படப்பிடிப்பு நாளைக்கு 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அங்கே போகிறாங்க. இப்போ அங்கே சிம்பு அஜித்துடைய மீட்டிங் பரவராக பேசப்பட்டு இருக்கு. சிறுத்தை சிவாவும் விஜயும் போனது காரணம் இந்தருடைய நோக்கம் தான். அண்டு அது ஆடியோ லான்ச்சுக்கு வரலாம் சார், 27ஆம் தேதி ஆடியோ லான்ச். எப்படி அஜித் சார் அங்கே தான் இருப்பார்ன்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது. அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு அட்டன் பண்ணால் அது வந்து ஒரு இந்திய சினிமா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிடாதா அப்படின்ட்டு வந்து ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய கடைசி படம், அவருடைய சமகாலத்தில் வளர்ந்த ஒரு போட்டியாளர், நண்பர், நிறைய இடங்கள்ல வந்து 2 பேரும் மாறி மாறி பேசியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் நடித்தவர்கள் ராஜா நடித்தவங்க. இப்போ பரப்புரையில் பஸ்ஸில் விஜய் போகும்போது அஜித் ரசிகர் ஃபோட்டோ கொடுக்கும்போது அதில் பிரியமுடன் விஜய்னு கையெழுத்து போட்டுலாம் கொடுத்தார். நல்ல பாண்டிங் இருக்குது, நல்ல நட்பு இருக்குது. ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு இது வரும்போது எப்படி இருக்குன்னு விசாரித்து கொள்ளக்கூடியவங்க. ரசிகர்கள் தான் போட்டி போட்டுட்டு பட் இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க ரசிகர்கள். பட் அந்த தேதியில் அஜித் இருக்காரான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி ஒரு வேளை இருந்தார்னா கண்டிப்பாக விஜய் வந்து கூப்பிட்டாருன்னா அஜித் போகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உண்மையிலே போனார்னா அந்த தளபதியினுடைய திருவிழா தளபதி திருவிழாவாக தெரிக்கும். இப்போவே மலேசியா ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் கூட நடித்த நிறைய நடிகர்கள்லாம் போகிறாங்க. அவர் பாடின பாடல்கள் போகிறது, சிங்கர் போகிறாங்க, டான்சர்ஸ் போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு கேங்கே இங்கே போய் இறங்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே போய் இறங்குறாங்க. அந்த 27ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. பார்க்கலாம், ஒருவேளை வந்து விஜய் கூப்பிடணும். ஏன்னா கடைசி படம் கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து இது இறுதி படம் தான் இது. பட் விஜய் அவர்கள் அஜித் அங்கே இருந்தால் கண்டிப்பாக 26ஆம் தேதி இருக்காரான்னு பார்ப்பாங்க. விஜய் இருக்காருன்னு தகவல் விஜய்கிட்ட சொல்லப்பட்டால் விஜய் கண்டிப்பாக அஜித்தை வந்து அழைப்பு கண்டிப்பாக வரும். வந்ததுன்னா அஜித் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த திருவிழாவுக்கு அஜித் போவார்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குது. இன்னொரு ரீதியில் பார்க்கும்போது சார், பொலிட்டிக்கலாக வந்து சில நடிகர்கள் போக தயங்குறாங்க விஜயோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பராசக்தியோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, அதில் ரஜினி அண்ட் கமல் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இது பொலிட்டிக்கல் கேமாக மாறுதா சார்? விஜய் வர்சஸ் எஸ்கே அப்படின்னு மாறுதா, இல்லை ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு மாறுதா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ கிட்ட நெருங்குற டைம் வருது. ஏன்னா ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸு, 14 வந்து எஸ்கே படம் பராசக்தி ரிலீஸ். இப்போது கிட்டத்தட்ட விஜய் இது இறுதி படம்ட்டு போகும்போது அந்த இடம் காலியாக இருக்குது. இப்போ ஏகே அண்ட் எஸ்கே தான் இப்போ காம்படிஷனில் வருது. கிட்டத்தட்ட எஸ்கே அந்த விஜய் இடத்துக்கு போயிட்டார். இப்படி பராசக்தி ஒரு ஜேர்னல் அருமையான ஒரு படம். ஜனநாயகன் வந்து அது ஒரு பேட்டர்ன் படம், பிரமாதமான படம் தான் அதுவுமே. பட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து விஜய் விசஸ் எஸ்கேயா, இல்லை ஜனநாயகன் விசஸ் வந்து இந்த பராசக்தி, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பீரியடாக தான் இருக்குது. ஒரு இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறதா இருந்தால் தான் அஜித் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கட்சியில் அவர் கிடையாது, இது கட்சி மீட்டிங் கிடையாது. ஸோ அவருடைய படத்தினுடைய
நம்ம ஆடியோ லான்ச்னால அஜித் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுவும் அப்படி தான் பார்க்கப்படுது. எஸ்கே உடைய அந்த ஆடியோ லான்ச் இங்கே தான் சென்னையில் நடக்குது. அதுலேயும் ரஜினி கமல் சந்தித்து அதாவது 2 பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது சம்மந்தமாக ரெட் ஜெயின் மூவிஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க பராசக்தி படத்துக்கு. அதனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் இவர்கள் போனால் அந்த பக்கம் அஜித் போனாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப தெறிக்கும், ஃபயராக இருக்கும். அப்படிதான் நான் பார்க்க. இல்ல அது வந்து ஒரு ரசிகர்கள் சண்டையை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் எதுவா பார்த்தா, ஏன்னா விஜய்க்கு ஆதரவா பல நடிகர்கள் குரல் கொடுக்காத நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரூர் சம்பவம் மற்ற சம்பவங்களா இருக்கட்டும். அஜித் மட்டும்தான் வந்து திரைத்துறையில இருந்து விஜய் அவர்களுக்காக குரல் கொடுத்தாரு. நான் பேசுனது வேற மாதிரி திருச்சி சொல்றீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஒரே நடிகர் வந்து திரு அஜித் அவர்கள் தான். இப்போ விஜய் அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போச்சு அப்படின்னா இங்க ஒரு சிலர் வந்து கோச்சிப்பாங்க அப்படின்றதுனாலே வந்து பல நடிகர்கள் தயங்குறாங்க. ஏன்னா விஜய் தரப்புல இருந்து எல்லா நடிகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, எல்லா இயக்குநர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த ஒரு இது இருக்கிறதுனால போல தயங்குறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு சார். அது உண்மை இல்லை, பிக் ஸ்டார் யாரும் போகல சார். நீங்கள் சொல்கிறது மாதிரி விஜய் அவர் கூட நெருங்கிய நட்பு வட்டாரம் போது அவர் இயக்குனர் டைரக்டர்ஸ் போகிறாங்க. நம்ம லோகேஷ் போகிறாரு, நெல்சன் போகிறாங்க, அட்லி அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன இப்போ விஜய் வாய்ப்புகள்னா அட்லின்ற ஒரு டைரக்டரே கிடையாது. ஸோ அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது கொரோனா பீரியடில் அவ்வளோ இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு மாஸ்டர் படம் கொடுத்தாரு. ஸோ அதனால் நெல்சனுக்கு பீஸ்ட் கொடுத்த ஒரு பெரிய இது. அதனால் இந்த இயக்குனர் கண்டிப்பாக விஜய்யுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. நடிகர்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியலை சம்மந்தப்பட்டதால் நீங்கள் சொன்னது மாதிரி இதற்குள்ள போய் என்ன பேச முடியும்? கண்டிப்பாக போனால் கேள்விகள் கேட்பாங்க. மீடியா வந்து சும்மா சாதாரண கூடாது. விஜய் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் விஜய்க்கு இந்த சப்போர்ட் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். அங்கே நோ கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. அதனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வந்து இப்போ இவர்கள் வந்து வேற ஒரு பாதையில் போகிறாங்க. இப்போ கமலஹாசன் வந்து மையம் ஆரம்பித்து டிஎம்கேவோட அவங்க ஜாயின் பண்ணி இப்போ எம்பியாக போயிட்டார். ரஜினி சார் வந்து அரசியலும் சினிமாவும் கிங் மேக்கராக பாய்ஸ் கார்டனில் இருக்கார். இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து அவர் போக முடியாது. ஏற்கனவே ரஜினிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு தீயை பற்ற வச்சுட்டாரு சரத்குமார் தேவையில்லாமல். சூப்பர் ஸ்டார் பேரை விட்டு ஒரு கொளுத்தி போட்டார். அது இன்ன வரைக்கும் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. விஜய் அணைச்சிட்டார் தீயை, ஆனால் அந்த புகை புகஞ்சிக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல். அதனால் இப்படிலாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது விஜயோடைய அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. அஜித் மலேசியாவில் இருந்தால் அங்கே போகிறது வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி இயக்குநர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு பூரா அவரே சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இந்த இயக்குநர்கள் போகிறாங்க, நடிகர்கள் மோஸ்ட்லி போகல. இது அரசியல் ரீதியாக திரிக்கப்படுற ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து எஸ்கே மீது நிறைய ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு, ஆனால் அவர் கூட நீங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அது அவரோட டெசிஷன் இல்லை, ப்ரொடியூசரோட டெசிஷன் தான் அப்படின்னும் போது இந்த கேமில் சம்மந்தமாக எஸ்கே மாட்டிக்கிறாரு. அதாங்க அது எப்படிங்க பார்க்க முடியும்? தயாரிப்பு நிறுவனம் பல கோடிகள் பண்ணுற தயாரிப்பு வந்து இந்த தேல் ரிலீஸுக்கும் போது அது ஹீரோ டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு வேண்டியது சம்பளம் பேசப்படுது, நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க. அவங்க வெளியில் வந்து படத்தை முடிச்சுட்டு டப்பிங்கை முடிச்சுட்டு வெளில வந்தாங்க. அந்த படத்துக்கும் அவர்களுக்குமே சம்மந்தம் இல்லை. அப்புறம் ப்ரொமோஷனுக்கு மட்டும் எப்போ ப்ரொடியூசர் டைரக்டர் கூப்பிட்றாலும் அப்போ மட்டும் போவாங்க. அப்படி ரிலீஸ் தேதியை நிர்ணயிக்கிறது வந்து தயாரிப்பாளர் மட்டும்தான். இப்போ இந்த நேரத்தில் அது ரெண்டு பேருடையும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் இடைவெளியில் தான் வருது. ஒரே டைம் ரிலீஸ் பண்ணல. இப்போ நீங்கள் ஜனவரி 9 விஜய் படத்தை பராசு போதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இது வேணும்னா இந்த பிளான் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம்லாம். பட் அப்படி இல்லை. இது 9 ரிலீஸ் ஆகுது, 14 ரிலீஸ் ஆகுது. அப்போது 7 நாட்கள் டைம் டியூரேஷன் இருக்குது. அதனால் இது சரியான நேரம்னு 2 தயாரிப்பாளர் டிசைட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுனால தான் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஜனநாயகம் இல்லை. அதுவே முன்னங்க தள்ளி போட மாதிரி இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு? அதனால் பிரச்சனைகள் வந்து வரதாங்க செய்யும். நடிகர்கள் மத்தியில் நீ போட்டி இவன் போட்டிங்கெல்லாம் வரதான் செய்யும். தவிர்க்க முடியாது. துப்பாக்கியை கொடுத்துட்டாரு, ஹாப்பியாக வாங்கிட்டாரு, துப்பாக்கியை பத்திரமா வச்சுருக்காரு. விஜய் இப்போ வெளில போகிறாரு. அடுத்து அஜித் தான் அந்த பொசிஷனில் இருக்கார். அஜித்துக்கு ஈக்குவலாக இப்போ ஏகேக்கு ஈக்குவலாக எஸ்கே போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னதை வரட்டும், நல்ல ஆரோக்கியமான போட்டி தான். பொறாமை தான் இருக்கக்கூடாது, போட்டிகள் இருக்கலாம் இல்லையா? அது என்னை பொறுத்தவரைக்குமே 2 படமே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கணும். தயாரிப்பாளர்களில் வந்து பல கோடிகள் போட்டவங்க வந்து வாழ வைக்கணும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். நீங்கள் சொல்ல ஏகே வர்சஸ் எஸ்கே அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து விஜயா வந்து சிவகார்த்திகேயன் மலர்ந்து வராரு அப்படின்ற ஒரு அவருடைய படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரியுது சார். இப்போ இது இன்னொரு ஃபேன்ஸ் ஃபைட். இப்போ விஜய் அஜித்ன்றது தான், ஏன்னா அஜித் ரசிகர்களே வந்து விஜய் தான் எங்களோட போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ தனுஷ் சிம்புவை தாண்டி இன்னைக்கு வந்து எஸ்கே தான் அந்த இடத்துல வந்து இருக்காரு. ரஜினி, விஜய் அண்ட் எஸ்கே அப்படின்ற ரீதி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கா சார்? இல்லை, வளர்ச்சி வளர்ந்துட்டார் இல்லையா? எஸ்கே வளர்ந்துட்டார். பேட்டர்ன் ரஜினி விஜய் இல்லை அது கொஞ்சம் வந்து இன்னும் டைம் எடுக்கும் எஸ்கேக்கு.
அந்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுக்கு அடுத்து 2 பேரை பேசப்படுறது விஜய் அஜித் தான். இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுனால அந்த இடம் வேக்கண்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து எஸ்கே கிட்டத்தட்ட வந்துட்டார். அதற்கு பிறகுதான் தனுஷ் சிம்புங்கிற ஒரு வந்து 4வது கேட்டகரியாக போகுது மார்க்கெட் வைஸ். எஸ். இப்போ அப்படிங்கும்போது வந்து இந்த நடிகர்களில் எஸ்கே வந்து தனுஷ் சிம்பு உடம்புலாம் சம்பளம் அதிகமாக போயிட்டார் இப்போ உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? பாக்ஸ் ஆஃபீஸுமே வந்து அவருடைய படத்துல அதிகமாக. அதனால் ஏகே அஜித் குமார் சிவகார்த்திகேயன் ஏகே எஸ்கே அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து இப்போ உடனடியாக சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனால் ஏகே வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, மிகப்பெரிய ரொம்ப கிட்டத்தட்ட 35 வருடமாக விஜய் அஜித்தும் போராடி வந்தவர் 2 பேருமே. அதாவது சைமல்டேனியஸில் உள்ள வந்தவங்க தான். அப்படிங்கும்போது எஸ்கே வருவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். விஜய் அஜித்னு சொன்னது மாதிரி ஏகே எஸ்கேன்னு சொல்லுவாங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக சொல்லுவார். நன்றி சார், பல தகவல். நன்றி.